ஓகேவா. ஸோ ஒரு சின்ன ஓவர்வியூ மட்டும் நம்ம பார்த்துடலாம் ப்ராடக்ட்ஸை பற்றி. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷாம்பூஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ரெசிஸ்ட் ஷாம்பூ நம்ம யார் கொடுக்கலாம்னா, முடி வந்து நிறைய கொட்டுது, லைக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹேர் ஃபாலாக இருக்குது, அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஷாம்பூ மட்டும் அது வந்து ஸ்டாப் பண்ணாது, ஃபாலோட போய் நம்ம அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸில் வந்து ஸ்கேல்ப் டானிக் கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபால் ரெசிஸ்ட் ஷாம்பூவும் கொடுங்க. ஓகேவா. இது 3. அண்ட் கண்டிஷனர் வந்து நான் சொன்ன செஷனில் பேஸ்ட் ஆன் நம்மளோட திக்னஸ் ஆஃப் த ஹேரை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டிஷனர் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதர் அது ரிச்சாக இருந்தாலும் சரி, லைட்டாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த 3 ப்ராடக்ட் வந்துட்டு ஃபார் இந்த தின்னாக இருக்குது, அவங்களுக்கு வந்து டக்குன்னு முடி உடஞ்சிருது, க்ரோத் இல்லை, அவங்களுக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா இந்த 3 ப்ராடக்ட் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா. இப்போ அடுத்த செட் ஆஃப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஹேர். ரொம்ப ட்ரையாக இருக்குது அவங்களோட ஸ்கேல்ப், அவங்களோட லென்த்தாக இருக்கட்டும், ரொம்ப டேமேஜ்டு அப்படின்னா லைக் வந்து அவங்க நிறைய ட்ரையர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஸ்ட்ரைட்னிங் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா வந்து வெளியில் பொல்யூஷனில் நிறைய இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய டேமேஜஸ் கலரிங் பண்ணி டேமேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டேமேஜ் அண்ட் ட்ரை பர்சன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணலாம்னா இன்டென்ஸ் ரிப்பேர் ஷாம்பூ. ஏன்னா வந்துட்டு இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கெராட்டின் அண்ட் ஓட் லிபிட்ஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ ஷாம்பூ ஃபாலோட் பை அவங்களோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்டிஷனர் அண்ட் இந்த மாஸ்க் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஐ திங்க் அதில் தான் வந்து நமக்கு நெட்வொர்க் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ இந்த மாஸ்க் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா. ஸோ இந்த மாஸ்க் வந்துட்டு இந்த ரெண்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதோடவே இந்த மாஸ்க்கும் அப்ளை பண்ணால் ஓகே. அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு சைனஸ் ப்ராப்ளம் இருக்காங்க, அந்த மாதிரி என்னால் உடனே வந்து பண்ணி குளிச்சுட்டு வர முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் பர்டிகுலராக அதுக்குன்னே வந்து டெடிக்கேட்டடாக ஒரு ஹேர் ஸ்பா டே அப்படின்னு கூட நம்ம வச்சு அவங்கள வந்து எடுத்துக்க சொல்லலாம். ஸோ இந்த ஹேர் ஸ்பா எப்படி, ஐ மீன் இந்த ஹேர் மாஸ்க் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, உங்களோட தலையை வந்து நல்லா வெட் பண்ணிக்கோங்க, வெட் பண்ணிவிட்டு நல்லா வந்து குளிஞ்சுக்கோங்க. ஓகேவா. அதுக்குன்னு சொட்ட தண்ணியும் இருக்கக்கூடாது, நல்லா வெட் மட்டும் பண்ணிக்கணும், நினச்சிட்டு இந்த மாஸ்க்கை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்கேல்ப்புக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா. கண்டிஷனர் தான் வந்துட்டு உங்களோட லென்த்துக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும், ஸ்கேல்ப்புக்கு போகக்கூடாது. ஸோ மாஸ்க் வந்துட்டு நம்ம வந்து ஸ்கேல்ப்புக்கும் அப்ளை பண்ணலாம். நல்லா வந்து செஷன்ஸ் மாதிரி எடுத்து, செஷன்ஸ்னால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களோட மாஸ்க்கை வந்து நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரேப் மாதிரி பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு ஒரு 15 to 25 மினிட்ஸ் கூட நீங்கள் தாராளமாக விடலாம். ஓகேவா. இதெல்லாம் நம்ம வந்து பார்லரில் போயிட்டு சலூனில் போயிட்டுலாம் ஒரு ஹேர் ஸ்பா பண்ணுவோம்ல, அதே ப்ராசஸ் தான் நம்ம வீட்டில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் வந்துட்டு பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷாம்பு போடணும், கண்டிஷனர் போடலாம் இல்லை, ஹேர் ஸ்பா பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாவே போதும். ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஹேர். இல்லை சில பேர் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மாஸ்க் இருந்தால் நல்லாயிருக்கும், ஹேர் மாஸ்க் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்க பர்சன்ஸ்க்கு நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்துட்டு கூடவே வந்து ஒரு ப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். இது வந்து டேண்ட்ரஃப் வந்துட்டு ஸ்கேல்ப் ஸ்க்ரப், இப்போ எப்படி நம்ம ஃபேஸ்க்குலாம் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறோமோ ஸ்கேல்ப்புக்குமே வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும். டேண்ட்ரஃபை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேண்ட்ரஃப் இருக்குது. சில பேருக்கு சும்மா வந்து இப்படி தட்டினாவே உதிர்த்து விழும், அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ஃப்ளேக்கியாக இருக்கும், அப்படியே வந்துட்டு எடுக்கலாம், அந்த மாதிரி பர்சன்ஸும் இருப்பாங்க. ஸோ எப்படியா வந்து டேண்ட்ரஃப் நமக்கு வரலாம். அது எல்லாமே பொல்யூஷன் காரணம், ப்ளஸ் வந்துட்டு நம்மளோட அந்த அழுக்கு வருது, அந்த மாதிரி எல்லாமே. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா. ஃபாலோட் பை கண்டிஷனர், மாஸ்க், இது எல்லாமே கூட நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இவ்வளோ தான் வந்து ஷாம்பூஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறது நான் கட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா. ஸோ அடுத்த ப்ராடக்ட்டோட அப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிசி ஹேர் பியூட்டிஃபையர் லிவன் ஸ்ப்ரே. இந்த லிவன் ஸ்ப்ரே வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு தலைக்கெலாம் குளிச்சிட்டோம், எல்லாமே ஃபைன் தான், அது வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரிஸியாக தான் இருக்கும். ஓகேவா. லைக் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மேலே பிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பறந்துகிட்டே இருக்கும். ஓகேவா. அந்த பேபி ஹேர்ஸ்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற பர்சன்ஸ்லாம் வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை 2 விதமாக யூஸ் பண்ணலாம். லைக் வந்துட்டு ஒன்று, குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு வெட்டு டு ட்ரை கண்டிஷனர், ரொம்ப ட்ரை பண்ணிடக்கூடாது, வெட் கண்டிஷன்லேயே நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வந்துட்டு நல்லா ட்ரை எல்லாம் பண்ணிட்டேன், என்னால் யூஸ் பண்ண முடியுமா, எஸ் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா லைக் வந்து இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி செஷன்ஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்க்காக வந்துட்டு கொஞ்சம் காட்டுறேன். ஓகேவா. இதெல்லாம் தான் நான் வந்து மீட்டிங்கில் காட்டலாம்னு நினச்சேன். சரி ஓகே, கொஞ்சம் நான் வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செஷன்ஸாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஓகேவா. ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டேரெக்டாக நீங்கள் ஹேர்லேயே கூட ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் வந்து கையில் நான் இந்த மாதிரி எடுத்துப்பேன், பாம்பில். ஓகேவா. இது எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். ஓகேவா. இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ ஒரு க்ளவுடி அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் இந்த மாதிரி எடுத்துப்பேன். நீங்கள் டேரெக்டாக கூட நீங்கள் வந்து ஹேரில் போடலாம். நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபுல் கைக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிப்பேன். சரிதா. இந்த மாதிரி ஃபுல் கைக்கும் நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அப்ளை பண்ணுவேன். ஓகேவா. ஃபுல்லாகவும் எடுத்து அப்ளை பண்ணலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சம் செஷன்ஸாகவும் எடுத்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா.
ஸோ அவ்வளோதான். இது நீங்கள் இங்கேயுமே அப்ளை பண்ணலாம் கொஞ்சம், ஓகேவா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. இப்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அதே மாதிரி கோம்பெல்லாம் கூட வந்துட்டு நல்ல ஒரு வைடு டூத் கோம்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதெல்லாம் கூட நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ரொம்ப டைட்டாக நம்மளோட ஹேரை வந்துட்டு போட்டுக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கு எடுக்கிறதுக்கு வந்துட்டு தனியாக வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கொஞ்சம் கேப் இருக்கிற சீப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். சில பேர் வந்துட்டு நீம் கோம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அது கூட நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இது வந்து உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் அங்கங்கே இதாக இருக்குது. பட் இது நீங்கள் அப்ளை பண்ண உடனே அந்த ஒரு சாஃப்ட்னஸ் தெரியுது. எனக்கு வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரிஸிக்கும் இது வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ இதுக்கு தான் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுறது. இது நீங்கள் ஃபுல் ஹேரும் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அந்த ஃப்ரிஸினஸ் இல்லாமல் உங்களால் வந்துட்டு ஒரு போனி போடுறீங்களோ இல்லை ஜடை பின்னுறீங்களோ உங்களோட ஹேர் ஸ்டைலை பொறுத்து உங்களால் வந்து ஒரு மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட அப்ளிகேஷன். இது நீங்கள் வந்துட்டு உங்களோட அந்த பேபி ஹேர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இது தான். இது வந்து ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஹீட் ப்ரொடெக்டண்ட்டாக கூட வந்துட்டு இது வந்து ஹெல்ப் பண்ணும். சில பேர் வந்து ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோர் உங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ப்ரேயை வந்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட ட்ரையரை போட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹேரை வந்து இது பண்ணலாம், செட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்குமே நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யாருக்கெல்லாம் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக டேமேஜாக இருக்க பர்சன்ஸ்க்கு இது கொடுக்கலாம். அப்படி இல்லைனா எல்லாருக்குமே கூட இது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆல்ரெடி ரொம்ப சாஃப்டாக இருக்குது அவங்களோட ஹேர் அப்படின்றப்ப வந்துட்டு இது இன்னும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ட்ரை ஹேர் இருக்காங்க, இப்போ எனக்குலாம் வந்து ஃப்ரிஸி தான் வேவி, பட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இப்போ தலை குளித்தேன் அப்படின்னா இந்த மாதிரி பெப்பர் பேன் எல்லா சைடும் தூக்கிக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு அதனால் வந்துட்டு நான் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் சரி இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைலே நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் வந்து ட்ரை டேமேஜ்டு ஹேர் இந்த மாதிரி இந்த ஃப்ரிஸி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் இது வந்து கொடுக்கலாம். ரொம்ப சில்கியாக இருக்குது, ஆல்ரெடி என்னோட ஹேர் சாஃப்டாக தானே இருக்குது, நான் ஏன் இது யூஸ் பண்ணேன், இன்னும் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சில்கி ஸ்ட்ரக்சராக கொடுக்க முடியும், உங்களால் அந்த ஹேரை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த லெவன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த் கேட்லாகில் இருக்கிற ஒரு நியூ ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ பாண்ட் ரிப்பேர் ஓவர் நைட் சீரம் அண்ட் ப்ரீ ஷாம்பு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஷாம்பு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஷாம்புக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸும் மெயினாக வந்து நம்ம யாருக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் டேமேஜ்டு பர்சன்ஸ்க்கு. ஸோ ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஹேர்னா நான் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ்லேயே சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டு உங்களுக்கு ட்ரையாக இருக்கும் அண்ட் மாய்ஸ்சரைசரே இல்லாமல் இருக்கும், அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும், அவங்களால ஈஸியாக மேனேஜபிளே பண்ண முடியாது, ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க, கலரிங்கோ இல்லை வந்து ஹீட்டிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்லை பொல்யூஷனில் வந்துட்டு டேமேஜ் ஆகிருக்கலாம், சன் டேமேஜ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி ட்ரை அண்ட் டேமேஜ்டு ஹேர் பர்சன்ஸ்க்கு வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் என் மஸ்ட் ஹேவ் கண்டிப்பாக வந்து சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து இந்த பாண்ட் ரிப்பேர் ஓவர் நைட் சீரமை பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து நம்ம வந்துட்டு ஓவர் நைட் வந்து அப்ளிகேஷன் பண்ணணும். நைட் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் இது. லைக் வந்து இது டெய்லி நம்ம யூஸ் பண்ண தேவை கிடையாது. ஒரு வாரத்தில் ஒரு டைம் யூஸ் பண்ணலாம், இல்லை 2 வாரத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணலாம், பேஸ்ட் ஆன் உங்களோட ஹேர் கன்சர்னை பொறுத்து. எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை அப்படின்னா வாரத்தில் ஒரு டைம் யூஸ் பண்ணலாம், இல்லை எனக்கு ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணலாம். இல்லை நார்மலாக இருக்க பர்சன்ஸாக இருக்கீங்கன்னா லைக் வந்துட்டு ஒரு 15 days ஒன்ஸ் 20 days ஒன்ஸ் கூட நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். இது டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் கிடையாது. இப்போ எப்படி நம்ம ஸ்கேல்ப் டானிக் டெய்லி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் இது கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரு சண்டேன்னு எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டர்டே நைட்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 8 மணிக்கு ஓகேவா, இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளோட ஹேரில் 8 hours இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மினிமம் டு மேக்ஸிமம் 8 hours இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ சாட்டர்டே ஈவினிங் வந்துட்டு நீங்கள் இந்த ஹேர் சீரமை வந்து உங்களோட ஹேரில் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லைக் ஸ்கேல்ப்லையும் அப்ளை பண்ணலாம், உங்களோட எண்ட்ஸ்லையுமே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸ்கேல்ப் கேர் தான், ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் கேர். ஸோ நீங்கள் ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், உங்களோட ஃபுல் லென்த்துக்குமே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. நல்லா வந்துட்டு சிக்கெல்லாம் எடுத்து கோம்லாம் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படினாலும் ஓகே, ஒரு ஃப்ரீ ஹேர் விட்டுற பர்சனாலும் ஃப்ரீயாக கூட அப்படியே தூங்கிக்கலாம், இல்லைனா வந்து பிளாட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பிரைட் போட்டுக்கோங்க, லூஸாக வந்துட்டு ஒரு சின்ன பின்னல் மாதிரி போட்டுட்டு விட்டுருங்க. ஓகேவா? அது ஃபுல்லாக வந்துட்டு நல்லா ரிப்பேர் பண்ணி ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது மெயினாக வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டோட மெயின் பெனிஃபிட் என்னன்னா பில்லோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். அதாவது பில்லோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப்னா லைக் வந்து பில்லோவில் வந்துட்டு ஏன்னா இது சீரம்னு சொல்லிட்டீங்க, ஹேரில் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, பில்லோலலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, என்னோட தலைகடியிலலாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுமான்னு கேட்டால் நோ, அப்படி கிடையாது. நீங்கள் இது போட்டு நான் உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணியும் காட்டுறேன். இது போட்டோடனே ஹேரில் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ நோ இஷ்யூஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து முடிச்சாச்சு. ஸோ 8 hours நம்ம வந்து அப்படியே அன்டிஸ்டர்ப்ட், எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணா, நீங்கள் நல்லா தூங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் காலையில் நீங்கள் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் வந்துட்டு குளிக்கணும். ரைட்? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த பாண்ட் ரிப்பேர் ப்ரீ ஷாம்பூ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணணும்.
ஓகேவா? ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஸோ ஏரை நல்லா வந்து வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு இந்த பாண்ட் ஷாம்புவை வந்து ப்ரீ ஷாம்பு, ஓகே, இதில் போட்டிருக்கு பாண்ட் ரிப்பேர் ப்ரீ ஷாம்பு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு நல்லா வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வாஷ் இது. செகண்ட் வாஷு உங்களோட ரெகுலர் ரொட்டீன் என்ன? ட்ரை ஹேர் பர்சன்ஸ்க்குனா நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணியிருப்போம்? இந்த இன்டென்ஸ் ரிப்பேர் ஷாம்பு சஜஸ்ட் பண்ணியிருப்போமா? ஃபாலோடு பை இது. அதுக்கப்புறம் அவங்களோட கண்டிஷனர். ஓகேவா? ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸ். என்ன மேம் இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இந்த ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இவ்வளோவும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேவா? நான் சொல்கிறது புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரம் நைட்டே நம்ம அப்ளை பண்ணிடுவோம். நைட் அப்ளை பண்ணிட்டு 8 ஹவர்ஸ் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் அப்படியே விட்டுருவோம். ஸோ இது நைட்டோட முடிஞ்சிருச்சு. காலையில் எழுந்திரிச்சோடனே தலை குளிக்கிறப்ப இந்த ப்ரீ பாண்ட் ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரீ ஷாம்பு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபாலோடு பை உங்களோட ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷனர் போடுவீங்க. ஸோ மொத்தம் நம்மளுக்கு வந்துட்டு 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு ட்ரை அண்ட் டேமேஜ்டு பர்சன்ஸ்க்கு வந்துட்டு, டேமேஜ்டு ஹேர் பர்சன்ஸ்க்கு வந்துட்டு இந்த 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேவா? இதுதான் இந்த நியூ ப்ராடக்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரைனஸ் வந்துட்டு கம்மியாகும், ஒரு மாய்ஸ்சரைசேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்ரியாக அவங்களால வந்துட்டு அவங்களோட ஹேரை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் அது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறது நம்ம காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஓவர் நைட் ஹேர் சீரம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து அப்ளை பண்ணுறேன். இல்லைனா வந்து நைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு நல்லா இப்படி கூட பண்ணி நீங்கள் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்மெல் வந்துட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைன்னு தான் நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸ்லி. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ சில்கியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் இதோட வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஹேர் சீரம். அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரீ ஷாம்பு ஃபாலோடு பை என்னோடய ஷாம்பு. அந்த மாதிரி எனக்கு அந்த அன்றைக்கி வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்துட்டு அவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து ஈஸியாக மேனேஜபிளாக இருக்குது என்னோடய ஹேரு. அந்த மாதிரி எனக்கு வந்து நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்துட்டு ஸ்ப்ளிட்டன்ஸுமே வந்து எனக்கு லைட்டாக குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. தெரியல அது 2 டைம்ஸ்லேயே நம்மளால் சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் ஸ்டில் ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபுல் ஹேருமே ஸ்கேல்ப்லேருந்து லென்த் வரைக்கும் இந்த ஹேர் சீரமை வந்து நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ட்ரை பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பிரைட் மாதிரி போட்டு நீங்கள் வந்துட்டு தொங்கிடுங்க. அது வந்து அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் லவ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஹேருமே உங்களை லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சீரம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நல்லா வந்துட்டு கோம் பண்ணி அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மசாஜ்லாம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ வந்துட்டு அந்த ஹேர் சீரம் அப்ளை பண்ணதுக்கும் அந்த சாஃப்ட்னஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. மேபி உங்களுக்கு வீடியோக்கு அந்த மாதிரி தெரில. ஸோ உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது பண்ணிவிட்டு காலையில் வந்துட்டு நீங்கள் இந்த பாண்ட் ஷாம்பு ஃபாலோட உங்களோட அந்த ப்ரோட்டீன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா டன் முடிஞ்சு. இன்னும் ஒன்று தான் வந்து அப்ளிகேஷன் பேலன்ஸ். அதையுமே நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட், எல்லாருக்கும் ஃபேவரட் ஸ்கேல்ப் டானிக். ஓகேவா? ஸோ ஸ்கேல்ப் டானிக்கை பற்றி நம்ம என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ராடக்ட் அண்ட் நம்மளோட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டும் கூட. என்ன சொல்கிறது, மஸ்ட் ஹேவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஹேர் க்ரோத்துக்கு வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு பில்லர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கும். இதில் வந்து நமக்கு வந்துட்டு விட்டமின் B5 அதாவது நியாசினமைடு இருக்குது, விட்டமின் B3 இருக்குது, ரைஸ் பெப்டைட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 4 பில்லர்ஸ் எடுத்தால் போதும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் எந்த இடம் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அது கூட போடலாம். இல்லைனா ஒரு ஃபுல் ஸ்கேல்ப்புமே நீங்கள் வந்து போடலாம். நான் ஹேர் வந்து பிரிக்கலாம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு ஃபுல் ஸ்கேல்ப்பு டுவர்ட்ஸ் அந்த எண்டு வரைக்குமே அப்ளை பண்ணிட்டு நல்லா அந்த மசாஜ் கொடுங்க. ஓகேவா? ஹேருக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணாலும் நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு லவ் பண்ணி செல்லக்குட்டி தங்கக்குட்டி வளர்ந்துருமா அதெல்லாம் சொல்லுங்கள். நல்லா உங்களுக்கு தேவையான மசாஜ்லாம் கொடுத்துக்கலாம். சீரியஸாகவே சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு வந்து வரவே வராது. இந்த குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. நான் வந்துட்டு இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு செல்ஃப் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கஸ்டமர்ஸ்க்கு தாராளமாக நம்பி கொடுக்கலாம். இட்ஸ் அ ப்ரூவன் ரிசல்ட். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இதுக்கு இருக்காங்க.
ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ். ஹோப் உங்களுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஐடியாஸ் கிடச்சிருக்கும், எப்படி நம்ம ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுறது, எப்படி நம்மளோட ரொட்டீனை வந்து நம்ம வந்துட்டு டேக் ஓவர் பண்ணுறது, அது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ராடக்ட்ஸை பற்றின நாலேஜும் கொஞ்சம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சாரி ஒன்ஸ் அகேன், எனக்கு வந்துட்டு ஜூமே வந்துட்டு ஒர்க் ஆகலை, அதனால தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஹோப் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரைட்டான ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஹேரை பொறுத்த வரைக்குமே சரி, ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் சரி, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு ஒர்க்கே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் வந்துட்டு எப்படி நம்ம ஸ்கின் டைப்க்கு ஆயிலி ஸ்கின் டைப்பா இல்லைனா வந்துட்டு அந்த மாதிரிலாம் கேட்குறோம்ல, ட்ரை ஸ்கின்னா அந்த மாதிரி உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஹேரை பற்றியும் கேளுங்க. ஹேரை பற்றி கேட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும், சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ட்ரை அப்படின்னா நீங்கள் வந்து கெராட்டின் அந்த மாதிரி போயிடுங்க, விச் மீன்ஸ் ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் அந்த மாதிரி போயிடுங்க. தின் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியாசனமைடோ ஒரு விட்டமின் அந்த மாதிரி ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது, ஈஸி தான். ஸோ உங்களால் ஈஸியாக வந்துட்டு டேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சேட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், விச் மீன்ஸ் நம்மளோட குரூப்பில் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங். யாரெல்லாம் அட்டென்ட் பண்ணிங்களோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பேஷன்ஸாக வெயிட்டும் பண்ணிங்க, நான் திருப்பி ரீஜாயின் ஆகுவேன் அப்படின்னு சொல்லி. சாரி, எனக்கு ஜூமே ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ எஸ், அவ்வளோதான், ஓரளவுக்கு வந்து நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.